உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தெய்வத்தோட சக்தி பெருசா இல்ல என்னோட பக்தி பெருசான்னு எங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டை இது. பூச்சட்டியை ஏந்தி என் வேண்டுதலை நிறைவேற்றி என் பக்தி தான் பெருசுன்னு நிரூபிச்சு இந்த தெய்வத்தை இறங்கி வந்து என் பிரச்சனையை தீர்க்க வைக்க போறேன். தெய்வத்தை கட்டுப்படுத்துற சக்தி இந்த உலகத்துல எதுக்குமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான பக்தியால தெய்வத்தை கட்டுப்படுத்த முடியும். நான் உண்மையான பக்தியோட நம்பிக்கையா வேண்டுதலை நிறைவேற்றி இந்த தெய்வத்தை எனக்கு துணையா வர வைக்க போறேன். எனக்கு உதவி செய்ய வைக்க போறேன். இந்த தெய்வம் வந்து என் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. விரதம்ங்கிறது என்ன? மனசு சுத்தம், உடம்பு சுத்தம் தானே. இப்போ நான் அப்படிதான் இருக்கேன். யோசிக்காம பூச்சட்டியை என் கையில வைங்க ஐயா. இது என் கையில சுடாது. ஆத்தாவே உனக்கு உத்தரவு தந்துட்டா. இத நான் தடுக்கிறதுக்கு யாருமா? போய் 3 சுத்து சுத்திட்டு வாமா. டேய் மச்சி, என்னடா சொல்றத கேள மச்சான். வண்டி நிப்பாட்டேன். என்னடா? டேய் நிப்பாட்டுன்னு சொல்றல்ல. இர்ரா. என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக என் சின்ன தானே ஏதாவது ஆபத்துல மாட்டி விட்டுருந்தேன்னா இப்போ உன் மனசு குளிர்ந்து போயிருக்கோம்ல. என் சின்ன தானே காப்பாத்தி கொடு. எனக்கு நல்ல வாக்கு சொல்லு. நம்பிக்கையா உத்தரவு கொடு. என்ன மச்சி? இவனை இப்படியே வச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் ஊரை சுத்தி சுத்தி வர்றது? மேடத்துக்கிட்ட இருந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் இப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதா? உனக்கு தெரியலையா? அவன் விரல் அசைது, கண்ணு வர துடிக்குது. நீ நல்லா பார்த்தல. ஐயோ ஆமா மச்சி, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை விட அவ்வளவு சீக்கிரம் மயக்க தெரியும்? ஒன்னும் புரியலையே. இப்ப என்ன மச்சான் பண்றது? அப்போ நீ மேடத்துக்கு போன் போடு. அவங்க என்ன சொல்றாங்க பாப்போம்.
அம்மாடி, உனக்கு என்ன பிரச்சனை, உன் மனசுல என்ன குறைன்னு எனக்கு தெரியாது தாயி. ஆனா உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காளே, அவளுக்கு எல்லாம் தெரியும். அவ உன் பிரச்சனைய தீர்த்து உன் குறைய நிறையாக்கி உன்னை நல்லபடியா வாழ வைப்பா. மேடம் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? இல்ல மேடம், அவன் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அசைவு தெரியுது மேடம். என்ன சொல்றீங்க? நீங்க போட்ட இன்ஜெக்ஷனோட பவர் 48 மணி நேரத்துக்கு கண்ணு முழிச்சே பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா 12 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உடம்பு அசையுதுன்னு சொல்றீங்க. அதான் மேடம் எங்களுக்கு ஒன்றும் புரியல மேடம். நாங்க போட்ட இன்ஜெக்ஷன் பவரை விட வேற ஏதோ ஒரு பெரிய பவர் அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுது. மயக்கத்துல இருந்து மீக்க போராடுதுன்னு தோணுது மேடம். அதனாலதான் மேடம் இவ்வளவு சீக்கிரத்திலேயே அவனுக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. யோ, என்னையா நீ என்னென்னமோ கதையை அளந்து விட்டுட்டு இருக்க? இல்ல மேடம், நாங்க இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு எத்தனையோ பேரை கடத்திருக்கோம். எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒண்ணு நடந்ததே இல்லை மேடம். மேடம், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு காரணம் இருக்கு மேடம். நான் சொல்றதை தயவு செஞ்சு கோவப்படாம கேளுங்க மேடம். மேடம், இப்படியே வச்சிருந்தா ரொம்ப நேரம்லாம் வேலைக்கு ஆகாது மேடம். காலையிலேயே டிஸ்போஸ் பண்றது தான் நல்லது மேடம். நீங்க மற்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. இத சொல்றதுக்கு தான் நான் உனக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்தனா? நீ போன வை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். வை போன. என்னடா இப்படி சொல்றாங்க? உன் வேண்டுதல மனசிறங்கி இந்த ஆத்தா நிறைவேற்றி வைப்பாமா. நீ நம்பிக்கையோட போமா. ஐயா, உங்களோட இந்த வார்த்தைய நான் அம்மனோட அருள் வாக்கா எடுத்துக்கிறேன். அந்த நம்பிக்கையில நான் போயிட்டு வரேன். என்ன அண்ணா, எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ பயப்படுற மாதிரி கார்த்திக்கு ஒன்னும் ஆயிருக்காது. உன்னை யாரு இப்படி கடுமையாலாம் வேண்டிக்க சொன்னது? அண்ணே, ரொம்ப வலிக்குதா? வலிக்குது சுடரு, ரொம்ப ரொம்ப வலிக்குது. ஆனா அந்த வலி இந்த கையில இல்ல, மனசுல. உன் அண்ணன் எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ, என்ன மாதிரி ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரோ நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வலியும் வேதனையும் இருக்கு. என்ன அண்ணா, நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசலாமா?